வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். பாகிஸ்தான் விமானப்படை PAF-இன் ஒரு F-16 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பல வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்தியா ஏவிய தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் சாம் ஏவுகணை அமைப்பால் ஏவப்பட்ட ஏவுகணை ஒன்று பாகிஸ்தான் விமானப்படை PAF-இன் F-16 போர் விமானத்தை வீழ்த்தியதாக கூறப்படுகிறது. பாகிஸ்தானின் சர்கோதா விமானப்படை தளத்திலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் 2 F-16 விமானங்கள் பறந்து கொண்டிருந்த நிலையில் அவற்றில் ஒரு விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். சுடப்பட்ட விமானத்துடன் இணைந்து பயணித்து இரண்டாவது F-16 விமானம் உடனடியாக மேலெழுந்து பறக்கும் உயரத்தை கணிசமாக அதிகரித்து 180 டிகிரி கோணத்தில் திரும்பி அங்கிருந்து அகன்று சென்று விட்டதாக தெரிய வருகிறது. அதாவது இரண்டு விமானங்களிலும் வந்த வான்பாதை, அதாவது பிளைட் பாத்தில் வந்ததை விட அதிக உயரத்தில் அந்த விமானம் திரும்பி பறந்தது. இரு F-16 விமானங்களும் தவறான கணிப்பீட்டில் இந்திய ஏவுகணையின் தாக்குதல் வீச்சுக்குள் வந்திருக்கலாம் என்றும், ஒரு விமானம் சுடப்பட்ட பின் இரண்டாவது விமானத்தை செலுத்திய விமானி தமது தவறை உணர்ந்து திரும்பி சென்றிருக்க வாய்ப்பு உள்ளது. தரையிலிருந்து வானுக்கு ஏவப்பட்ட சாம் ஏவுகணை ஒரு வான் பாதுகாப்பு சாதனத்தின் இடைமறைப்பு ஏவுகணையா அல்லது வழமையான சாம் ஏவுகணையா என்ற தகவல் கிடைக்கவில்லை. அதே போல சுடப்பட்ட பாகிஸ்தான் விமானி என்ன ஆனார் என்ற தகவலும் கிடைக்கவில்லை. சில இந்திய ஊடகங்கள் பாகிஸ்தான் விமானப்படையின் F-16 போர் விமானம் ராஜஸ்தானில் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறுகின்றன. பாகிஸ்தான் விமானப்படை PAF-இன் விமானி கைது செய்யப்பட்டிருக்கலாம் என்று சரிபார்க்கப்படாத கூற்றுக்கள் உள்ளன. நாம் விசாரித்தவரை அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை. கடந்த 24 மணி நேரத்தில் எந்த ஒரு பாகிஸ்தானிய விமானமும் இந்திய வான் பகுதிக்குள் நுழையவில்லை. ராஜஸ்தானுக்கு மேல் பறக்கவும் இல்லை, பறக்கவும் மாட்டார்கள். இந்திய வானிலை எந்த அளவுக்கு பாதுகாக்கப்பட்டுள்ளது என்பது பாகிஸ்தான் விமானப்படைக்கு நன்றாகவே தெரியும். பாகிஸ்தான் விமானப்படையின் F-16 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக நாம் குறிப்பிட்ட சம்பவம் நடந்தது இந்தியாவின் வான் பகுதியில் அல்ல, சர்கோதாவிலிருந்து சுமார் 200 கிலோமீட்டர் தொலைவில் பாகிஸ்தான் வான் பகுதியில் நடந்தது. சர்கோதா என்பது பாகிஸ்தானின் மத்திய பஞ்சாபில் அமைந்துள்ள சர்கோதா பிராந்தியத்தின் ஒரு நகரம் மற்றும் பிராந்திய தலைநகரம் ஆகும். இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்னதாக 2 JF-17 போர் விமானங்களின் இழப்பை பாகிஸ்தான் ஒப்புக்கொள்வதாக ஒரு வீடியோ சில சமூக வலைதளங்களில் சுற்றி கொண்டிருந்தது. இது சில முக்கிய இந்திய சமூக வலைதள கணக்குகளால் சமூக ஊடகங்களில் பரவலாக பகிரப்பட்டது. அது ஒரு ஆழமான போலியான தகவல் என்று தெரிய வந்தது. கூடுதலாக பாகிஸ்தானில் உள்ள பயங்கரவாத முகாம்களில் இந்திய விமானப்படை ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கிய பிறகு பாகிஸ்தான் இந்தியாவின் மிகவும் மேம்பட்ட ரஃபால் போர் விமானங்களை ஒன்றல்ல 3 விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக கூறியது. அந்த தகவலை பாகிஸ்தானின் பிரதமரே கூறினார். இதுவரை இந்திய ரஃபால் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டதற்கான இஸ்லாமாபாத்தின் கூற்றுக்களை உறுதிப்படுத்த எந்த உறுதியான ஆதாரமும் இல்லை. பாதுகாப்பு வட்டாரங்களில் நாம் பல தொடர்பாளர்களிடம் கேட்டபோது கடந்த 24 மணி நேரத்தில் இந்தியா ஒரு பாகிஸ்தானிய விமானத்தை, பெரும்பாலும் F-16 விமானத்தை சுட்டு வீழ்த்தியிருக்கலாம் என்று கூறுகின்றனர். அதற்கு முதல் நாள், அதாவது 7ஆம் தேதி பாகிஸ்தான் விமானப்படையின் ஒரு JF-17 போர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டது என்ற தகவலை நாம் பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் வெளியிட்டிருந்தோம். அந்த விமானம் தரையிலிருந்து வானுக்கு ஏவப்படும் சாம் ஏவுகணை அமைப்பால் வீழ்த்தப்படவில்லை. இந்திய விமானப்படை விமானம் ஒன்றிலிருந்து ஏவப்பட்ட ஏவுகணையால் வீழ்த்தப்பட்டதாக நாம் குறிப்பிட்டிருந்தோம். ஆனால் 2 சம்பவங்களிலும் அதிகாரப்பூர்வ உறுதிப்படுத்தல்கள் அல்லது மறுப்புக்காக நாங்கள் காத்திருக்கிறோம். ஜம்மு மற்றும் சர்வதேச எல்லையில் உள்ள இந்திய ராணுவ நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் மேற்கொண்ட தொடர்ச்சியான தீவிர நடவடிக்கைகளுக்கு பின்னர் இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான அதிகரித்த விரோத போக்குகளுக்கு மத்தியில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது. பாகிஸ்தான் விமானப்படை PAF-இன் போர் விமான தொகுதியின் முக்கிய தூணாகவும் 1980களின் பிற்பகுதியில் பாகிஸ்தானுக்கு முதலில் வழங்கப்பட்ட F-16 பஞ்சாப் மாகாணத்தில் உள்ள பெரிதும் பலப்படுத்தப்பட்ட மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் வாய்ந்த விமான தளமான சர்கோதாவிலிருந்து இயக்கப்படுகிறது. பாகிஸ்தான் விமானப்படை சர்கோதா விமான தளம் மேம்பட்ட போர் விமானங்களை வைத்திருக்கும் தளம். இந்தியாவுக்கு எதிரான கடந்த கால நடவடிக்கைகளுக்கான ஏவுதளமாக செயல்பட்டது. F-16 விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் இதில் இந்தியா பயன்படுத்தும் S-400 வான் பாதுகாப்பு சாதனத்தின் பங்களிப்பு இருக்கலாம். இந்தியா S-400 உட்பட அதன் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளை பயன்படுத்தி பல அச்சுறுத்தல்களை வெற்றிகரமாக தடுத்தது. பாகிஸ்தானிய தாக்குதலை நடுநிலையாக்கியது மற்றும் இந்திய தரப்பில் குறிப்பிடத்தக்க இழப்புகளை தடுத்தது. F-16 விமானத்தின் நற்பெயர் மற்றும் அமெரிக்காவால் அதன் பயன்பாட்டிற்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு அது சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தால் அது ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம்தான். பாகிஸ்தானுக்கு அமெரிக்காவால் F-16 பயன்பாட்டுக்கு விதிக்கப்பட்ட கட்டுப்பாடுகளில் இந்தியாவுக்கு எதிரான தாக்குதல் நடவடிக்கைகளில் அந்த விமானங்களை பயன்படுத்துவதை தடை செய்கிறது. இந்த வரம்புகள் இருந்த போதிலும் 2019 பாலக்கோட் மோதலுக்கு பிந்தைய மோதல் உட்பட PAF-இன் F-16 விமானங்கள் இந்திய விமானப்படையுடன் மீண்டும் அதிக பங்கு மோதல்களில் ஈடுபட்டுள்ளன.
முன்பு நடந்த இந்திய பாகிஸ்தான் மோதல்களில் ஈடுபட்ட வரலாற்றை கொண்ட சர்கோதா விமானத்தளம் இந்த சமீபகால சுற்றுப்போர்களில் மீண்டும் ஒரு மையப்புள்ளியாக மாறியது. இயக்கவியல், அதாவது ஏவுகணை தாக்குதல்கள் மற்றும் இயக்கமற்ற நடவடிக்கைகள், அதாவது மின்னணு போர், ஆளற்ற விமான செயற்பாடுகள் இரண்டையும் உள்ளடக்கி இந்திய பதிலடிகள் கடந்த 24 மணி நேரத்தில் தீர்க்கமானதாக இருந்தது. நேற்றிரவு இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் ஒரு பெரிய மோதல் வெடித்தது. குறிப்பாக ஜம்மு மற்றும் காஷ்மீரை பாதித்தது. இரவு 9 மணிக்கு சற்று முன்பு ஜம்முவில் வசிப்பவர்கள் பல உரத்த வெடிப்பு சத்தங்களை கேட்டதாகவும், அதைத் தொடர்ந்து சைரன்களின் அலறல் மற்றும் நகரம் மற்றும் அதன் சுற்றியுள்ள எல்லைப் பகுதிகளில் திடீரென மின்தடை ஏற்பட்டதாகவும் தெரிவித்தனர். மொபைல் சேவைகள் பாதிக்கப்பட்டன. உள்ளூர்வாசிகள் தங்கள் குடும்பத்தினரையும் நண்பர்களையும் தொடர்பு கொள்ள சிரமப்பட்டதால் பதட்டம் அதிகரித்தது. காஷ்மீரின் பகல்காமில் சுற்றுலா பயணிகள் மீது நடத்தப்பட்ட ஒரு கொடிய தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்களுக்கு எதிராக இந்தியா நடத்திய துல்லியமான தாக்குதல்களுக்கு பின்னர் பதட்டம் அதிகரித்த நிலையில் இந்த தாக்குதல் நடந்தது. பதிலடி கொடுக்கும் விதமாக ஜம்மு சிவில் விமான நிலையம், ஆர்எஸ்புரா, ஆரணியா, சம்பா மற்றும் ஹிராநகர் போன்ற முக்கிய இடங்கள் உட்பட வடக்கு மற்றும் மேற்கு இந்தியாவில் உள்ள பல ராணுவ நிலைகளை இலக்காக கொண்ட ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை பயன்படுத்தி பாகிஸ்தான் ஒருங்கிணைந்த தாக்குதலை நடத்தியது. ஜம்மு சிவில் விமான நிலையம், சம்பா, ஆர்எஸ்புரா, ஆரணியா மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தான் இருந்து 8 ஏவுகணைகள் ஏவப்பட்டதாக பாதுகாப்பு நிறுவனங்கள் உறுதிப்படுத்தின. அனைத்தும் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பால் இடைமறிக்கப்பட்டன. ஜம்முவில் உள்ள அதிகாரிகள் ஏதும் நடவடிக்கைகள் பயன்படுத்தப்பட்டு பாகிஸ்தானின் ஆளற்ற விமான எதிர்ப்பு அமைப்பால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக தெரிவித்தனர். ஜம்மு விமான நிலையத்திற்கு வெளியே ஒரு ஆளற்ற விமானம் வீழ்ந்ததை நேரில் பார்த்த ஒருவர் தெரிவித்தார். அச்சுறுத்தல் அதிகரித்ததால் இந்தியாவின் வான் பாதுகாப்பு அமைப்புகள், குறிப்பாக S-400 செயல்படுத்தப்பட்டன. இந்திய ஆயுதப்படைகள் ஜம்மு மீது வந்து கொண்டிருந்த குறைந்தது 8 ஏவுகணைகளை வெற்றிகரமாக இடைமறித்து அளித்ததால் பொதுமக்கள் அல்லது ராணுவ உள்கட்டமைப்புகளுக்கு ஏற்படும் எந்த ஒரு சேதத்தையும் தடுத்தன. ஜம்மு மற்றும் பஞ்சாபின் சில பகுதிகள், முக்கியமாக அமிர்தசரஸ், ஃபிராஸ்பூர் மற்றும் குருஸ்தாஸ்பூர் போன்றவை மற்றும் ராஜஸ்தான் உட்பட பிற எல்லைப் பகுதிகளில் மின்தடை வான் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எளிதாக்குவதற்கும் சாத்தியமான உயிரிழப்புகளை குறைப்பதற்கும் செயல்படுத்தப்பட்டது. அதே நேரத்தில் கட்டுப்பாடு கோடு மற்றும் ஆர்எஸ்புரா, ஆர்னியா, சம்பா, ஹிராநகர், அக்னூர், ரஜோரி மற்றும் ரியாசி உட்பட சர்வதேச எல்லைப் பகுதிகளில் பலத்த ஷெல் தாக்குதல்கள் நடந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பல இடங்களில் சைரன்கள் ஒலிக்கப்பட்டன. மேலும் அதிகாரிகள் பாதிக்கப்படக்கூடிய எல்லை கிராமங்களில் இருந்து குடியிருப்பாளர்களை ஜம்மு மாவட்டத்தின் மிரிஷ்டிவாலாவில் அமைக்கப்பட்ட தற்காலிக முகாம்களுக்கு வெளியேற்ற தொடங்கினார்கள். இந்த தாக்குதல்கள் அணு ஆயுதம் ஏந்திய அண்டை நாடுகளுக்கிடையே குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை குறிக்கின்றன. இது இந்தியாவின் பல தசாப்தங்களில் மிகப்பெரிய எல்லை தாண்டிய தாக்குதல்களுக்கு ஒரு நாள் கழித்து வருகின்றது. இந்திய அரசாங்கம் அதன் நடவடிக்கைகள் கவனம் செலுத்தி அளவிடப்பட்டு தீவிரப்படுத்தப்படாதவை தீவிரவாத உள்கட்டமைப்பை மட்டுமே குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவ நிறுவனங்களை தவிர்ப்பது என்பதை மீண்டும் மீண்டும் வலியுறுத்தியுள்ளது. இருப்பினும் பாகிஸ்தானின் பதிலடி இந்திய ராணுவ நிறுவல்களை நேரடியாக குறிவைக்கும் விதத்தில் இருந்தது. இது இந்தியா லாகூரில் உள்ள ஒரு அமைப்பு உட்பட பாகிஸ்தானிய வான் பாதுகாப்பு ரேடார்களை செயலிழக்க செய்வதன் மூலம் எதிர்கொண்டது. இரு தரப்பினரும் விரோதமான ஆளற்ற விமானங்கள் மற்றும் ஏவுகணைகளை இடைமறித்ததாக தெரிவித்துள்ளனர். அனைத்து பாகிஸ்தானிய ஏவுகணைகளும் அதன் ஒருங்கிணைந்த வான் பாதுகாப்பு அமைப்புகள் மூலம் செயலிழக்க செய்யப்பட்டதாக இந்தியாவின் பாதுகாப்பு அமைச்சகம் உறுதிப்படுத்தியது. தாக்குதல் முயற்சிக்கான சான்றாக பல இடங்களிலிருந்து ஏவுகணைகளின் உடைந்த துண்டுகள் மீட்கப்பட்டன. இதற்கிடையில் லாகூர் மற்றும் கராச்சி போன்ற முக்கிய நகரங்கள் உட்பட அதன் எல்லைக்குள் 25 இந்திய ஆளற்ற விமானங்களை வீழ்த்தியதாக பாகிஸ்தான் கூறியது. இந்திய இடைமறிப்பு முயற்சிகள் அதன் எல்லைகளுக்குள் குறிப்பிடத்தக்க சேதத்தை தடுத்தாலும் எல்லை தாண்டிய ஷெல் தாக்குதல்கள் மற்றும் பீரங்கி தாக்குதல்கள் பொதுமக்களின் உயிரிழப்புகளுக்கு வழிவகுத்தன. எல்லை கட்டுப்பாடு கோட்டுக்கு அப்பால் பாகிஸ்தான் நடத்திய துப்பாக்கி சூட்டில் பெண்கள் மற்றும் குழந்தைகள் உட்பட குறைந்தது 16 இந்திய பொதுமக்கள் உயிரிழந்தனர். இந்தியாவின் முன்பு நடந்த தாக்குதல்களால் பொதுமக்கள் இறப்பு மற்றும் காயங்கள் ஏற்பட்டதாக பாகிஸ்தான் தெரிவித்துள்ளது. இந்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் மற்றும் மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா உட்பட மூத்த அதிகாரிகள் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான உறுதியான முயற்சியாக நடந்து வரும் நடவடிக்கைகளை விவரித்துள்ளனர். அதே நேரத்தில் ராணுவ நடவடிக்கைகளில் கட்டுப்பாடு மற்றும் விகிதாசாரத்தின் அவசியத்தையும் வலியுறுத்துகின்றனர். சமீபகால புதுப்பிப்புகளின்படி எல்லை பகுதிகளில் தொடர்ந்து ஷெல் தாக்குதல்கள் மற்றும் ஜம்மு, பஞ்சாப் மற்றும் ராஜஸ்தான் முழுவதும் உயர் எச்சரிக்கை நிலையுடன் நிலைமை பதட்டமாகவே உள்ளது. பல பகுதிகளில் மின்தடைகள் மற்றும் தகவல் தொடர்பு இடையூறுகள் தொடர்கின்றன. மேலும் பாதிக்கப்படக்கூடிய பகுதிகளில் இருந்து பொதுமக்களை வெளியேற்றும் முயற்சிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இரு நாடுகளின் இராணுவங்களும் அதிக எச்சரிக்கையுடன் உள்ளன.
இந்தியா பாகிஸ்தான் எல்லையில் அதிகரித்து வரும் விரோத போக்கை தொடர்ந்து நேற்றிரவு இந்திய ஆயுதப்படைகள் பாகிஸ்தானில் குறிப்பாக இஸ்லாமாபாத், சியால்கோட், பஜ்வத் செக்டார் மற்றும் லாகூரில் உள்ள இலக்குகளுக்கு எதிராக குறிப்பிடத்தக்க பதிலடி தாக்குதல்களை நடத்தின. பஹல்காம் படுகொலையை தொடர்ந்து வந்த நாட்களில் கட்டுப்பாடு கோடு எல்ஓசி மற்றும் சர்வதேச எல்லையில் பதட்டங்கள் அதிகரித்தன. குப்வாரா, பாரமுல்லா, உரி, பூஞ்ச், பெந்தர் மற்றும் ரஜோரி போன்ற பகுதிகளில் இந்திய நிலைகள் மற்றும் பொதுமக்கள் பகுதிகளை குறிவைத்து பாகிஸ்தானிய படைகள் எல்லை தாண்டிய துப்பாக்கி சூடு மற்றும் ஆர்ட்லரி ஷெல் தாக்குதல்களை அதிகரித்தன. அமிர்தசரஸ் உட்பட பல இந்திய நகரங்களில் பாகிஸ்தான் ஆளற்ற விமான மற்றும் ஏவுகணை தாக்குதல்களை நடத்த முயற்சித்ததை தொடர்ந்து லாகூரில் பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு அமைப்புகளை வெற்றிகரமாக அடக்கியதாக இந்திய ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்த பாகிஸ்தானிய தாக்குதல்கள் பெரும்பாலும் இந்தியாவின் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்புகளான S-400 மூலம் தடுத்து நிறுத்தப்பட்டன. இதனால் இந்தியாவுக்குள் குறிப்பிடத்தக்க சேதம் தவிர்க்கப்பட்டது. மோதலுக்கு மத்தியில் இரு நாடுகளும் தவறான தகவல் பிரச்சாரங்களின் அதிகரிப்பு கண்டன. குறிப்பாக காசா மீதான இஸ்ரேலிய விமான தாக்குதல்களின் போது எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் சியால்கோட் மீதான இந்திய தாக்குதல்களின் காட்சிகளாக பொய்யாக பரப்பப்பட்டன. இந்திய பாதுகாப்பு அமைச்சு தமது நடவடிக்கைகள் கவனம் செலுத்தியவை, அளவிடப்பட்டவை மற்றும் தீவிரப்படுத்தப்படாதவை என்றும் தீவிரவாத உள்கட்டமைப்பை மட்டுமே குறிவைத்து தாக்குதல் நடத்தப்படுவதாக மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்தியது. பாகிஸ்தானின் பொதுமக்கள் மற்றும் ராணுவ வசதிகளை தவிர்ப்பதாகவும் வலியுறுத்தியது. நிலைமை தொடர்ந்து நிலையற்றதாகவே உள்ளது. இந்தியாவும் பாகிஸ்தானும் உயிரிழப்புகளையும் உள்கட்டமைப்பு சேதத்தையும் சந்தித்தன. இந்திய அதிகாரிகள் தங்கள் நடவடிக்கைகளில் நிதானத்தையும் துல்லியத்தையும் வலியுறுத்தியிருந்தாலும் மேலும் தீவிரமடைவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளன. சர்வதேச சமூகம் இரு தரப்பினரும் எச்சரிக்கையுடன் செயல்படவும் ராஜதந்திர தீர்வுகளை தேடவும் வலியுறுத்துகிறது.